தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஒட்டுமொத்த மனிதனுக்குமே ஒரே ஒரு பயம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த பயம் என்ன தெரியுமா? மரண பயம் தாங்க. மரண பயம் என்பது டோட்டல் மனித குலத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்கள் ஏன் நல்லா சொல்றீங்க, மரணம்னா யாருமே விரும்புறது இல்லை. ஆனால் சிலர் என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணி சாகுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை விரட்டி எதிர்கால நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை அவங்களை என்ன பண்ணுது, அந்த கட்டாயத்திற்குள் தள்ளுகிறது. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை வாழ விரும்பாதவர்கள் அல்ல, வாழ்க்கை தான் விரும்பினபடி அமையவில்லை என்ற ஒரு வேதனையில் மரணத்தை விரும்புகிறவர்களே தவிர ஒட்டுமொத்த உலகமே மனுக்குலம் மரணத்தை விரும்புவதில்லைங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் மரணத்தை விரும்பல அப்படின்றதுனால ஏன் மனிதன் மரணத்தை விரும்பல? ஏன் மனிதனுக்கு மரணம் வருகிறது? அந்த மரணத்தில் விடுதலை இல்லையா மனிதனுக்கு? அந்த விடுதலை இருக்கா இல்லையா? அதை குறித்துதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஏன் தெரியுமா மரணத்துக்கு பயப்படுறோம்? ஏன் நம்ம மரணத்தை விரும்பலன்னா, மனிதன் மரிப்பதற்காக படைக்கப்படவில்லை, பயப்படுறாங்க. அதனாலதான் டாக்டர்ஸ் பெருகி இருக்கிறாங்க நம்மை காப்பாற்ற. மனிதனுக்குள் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? அந்த அழியாத ஆத்துமா அழியாத வாழ்வை விரும்புகிறது. அதனால் இந்த அழிந்து போகும் சரீரத்தை அது விரும்புகிறது. அதை விட்டு வெளிவர அது துடிக்கிறது. அதனாலதான் மனிதன் சாவை விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்ம கடவுளும் நம்மள சாகிறதுக்கு பழகல. சாகாத கடவுளுடைய சுவாசத்தை உங்களுக்குள்ள கொடுத்தது சாவுறதுக்கா? மனுக்குலம் சாவமா? இல்லை பிரியமானவர்களே, நமக்கு அழிவு இல்லை. மரிப்பதற்கு கடவுள் மனிதனை படைக்கவும் இல்லை. இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சிஸ்டர் சொல்றீங்க, நம்ம தான் செத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்றீங்களா? உண்மைதான். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, அவர் தமது சாயலாய் மனிதனை படைத்தார். அப்படின்னா கடவுள் மனிதனை எப்படி படைச்சாரா? அவர் மாடல்ல படைச்சாராம், அவர் தோற்றத்துல படைச்சாராம், அவர் கேரக்டர்ல படைச்சாராம். அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் கடவுளுக்கு இருக்கு. அதனாலதான் நமக்கும் இருக்கு. ஆவி ஆத்மா சரீரம் இருக்குங்க. அப்படின்னா ஆத்மா சாகாது. சாகாத கடவுள், சாகாத ஆவி மனிதனுக்குள் வந்தனால் மனிதனும் சாவை விரும்புவதில்லை. அவன் சரீரம் மரிப்பதை மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிரியமானவரே. ஆனாலும் சாகுறோமே சிஸ்டர், என்ன செய்யறது? சாவை வெறுக்கிறோமே. மனுக்குலம் சாவை வெறுக்கிறது. ஏங்க சாகுறோம்? மனிதன் ஏன் மரிக்கிறான்? இது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் சாகுறான் தெரியுமா? ஆப்பிள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா நல்லா இருக்கும், அப்படித்தானே? ஃப்ரிட்ஜ விட்டு வெளியே இருக்கோம்னா வதங்கிடுங்க. அதே மாதிரிதான் மீன் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஆனா தண்ணியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா செத்து போயிடும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். மனிதன் ஏன் சாகுறான்? மீன் தண்ணிக்குள்ள இருந்தா சாகாத மாதிரி மனிதன் கடவுளோடு ஒட்டி கொண்டிருந்தால் சாவதில்லை. அப்படின்னா கடவுளும் மனிதனும் அந்த ஆதி நாட்கள்ல ஒன்றாய் இருந்தாங்களாம். பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3 பைபிள்ல 8 வேதம் வழக்காய் சொல்லுது, கடவுள் மனிதனை ஏதேன் என்னும் தோட்டத்தில் இந்த உலகத்தை உருவாக்கிவிட்டு அவனுக்கு ஏற்றாற் போல் ஏதேன் என்னும் தோட்டத்தை வைத்தாராம். அந்த தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரை வச்சுட்டு அவங்களோட பாருங்க, அவருக்கு ஒரு உலகம் இருக்குங்க, பரலோகம் ஒரு உலகம் இருக்கு, மனிதனுக்குன்னு ஒரு உலகம் கொடுத்தாரு. அதுதான் பூமி. அந்த பூமியில மனிதனை படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு நீ பாட்டு
அங்கிருந்து தினமும் இறங்கி வருகிறார் என்று பைபிள் சொல்லுது. மனிதனோடு பேசுகிறாராம், மனிதனோடு தினமும் பழகிறாராம். காலையிலே ஆதாமே வாழ் கடவுளின் சத்தத்தை கேட்பார்களாம். ஆதாம் நீ எங்க இருக்கிற, ஏவாள் நீ எங்க இருக்கிற, தினமும் மனிதனோடு பேசி உறவாடி பழகி கொண்டிருந்தாங்க. அப்படின்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அவனுக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல உறவு. ஏன்னா கடவுள் சாக மாட்டாருங்க, கடவுள் சாகாதவர், அவரோடு கூட ஒட்டிக்கிட்டே இருந்தனால சாக மாட்டோம். இது உண்மைதானா? உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கலாங்க. ஏன்னா பூவோடு சேர்ந்த நாரும் என்ன பண்ணுமா, மணக்கும். ஒரு பழமொழி இருக்குல்ல, மேக்னெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒட்டிக்கொண்ட இரும்பு துகள்கள் பல காலங்கள் அந்த இரும்பு துகள்கள் மேக்னெட்டோட ஒட்டிக்கிச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் பவர் அந்த அயன் துண்டுகளுக்கும் என்ன பண்ணுமா, வந்துருமா. அதே மாதிரி தாங்க சாகாத கடவுளோடு தன்னை இணைத்துக் கொண்டிருந்த மனிதனுக்கும் சாவு வரவில்லை, அதுவரைக்கும் மரணம் வரவில்லை என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது.